அந்த மாதிரி குருவுடைய உபதேசங்களை திருப்பி 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 மனசில் நினைச்சுட்டே இருக்குது தான் குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. அதில் இப்போ முதல்ல சிரவணத்துக்கு பகவான் கொடுத்த டெஃபினிஷனை பார்த்தோம். அடுத்தது மனனம். சந்தேகங்கள் முற்றிலும் நீங்குவதற்கு குருவினிடம் கேட்ட பொருளை தனித்தனியே தன் உள்ளேயே மீண்டும் மீண்டும் ஆய்ந்து ஆய்ந்து சலனம் அற தெளிவு பெற வேண்டும். குரு ஒரு உபதேசத்தை சொன்னால் எல்லாருக்குமே ரெண்டு விஷயம். ஒன்று உடனே புரியாது, ரெண்டாவது உடனே ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நமக்குள்ளே இந்த புத்திங்க புள்ளி ஒன்று இருக்கே, அது தேவையில்லாத குப்பையெல்லாம் வச்சு உட்காந்துருக்குங்கிற முத்து சுவாமி, அது நம்மளை அதை அப்படியே ஏற்றுக்க விடாது. உடனே நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம். அந்த ஆராய்ச்சி எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதையும் நான் கீழே உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மகாபரிவா தான் சொல்லியிருக்கேன். அப்படி குருவினிடம் தான் கேட்ட ஒன்றை மீண்டும் மீண்டும் தனக்குள்ளேயே ஆய்ந்து 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 தெளிவு பெற வேண்டும். அதைத்தான் மனனம்னு சொல்கிறாங்க. ஸோ சிரவணம், மனனம். அடுத்தது நிதித்தியாசம். வெகுகால பகவான் சொன்ன டெஃபினேஷன் நான் படிக்கிறேன். வெகுகால வாசனையால் உற்ற விபரீத தோற்றம் உள்ளது இல்லாததாகவும் இல்லாதது உள்ளதாகவும். விபரீத தோற்றம்னா என்ன? பகவானே டெஃபினேஷன் சொல்கிறாங்க. உள்ளது இல்லாததாகவும் இல்லாதது உள்ளதாகவும். இது என்னங்கிறது நமக்கு புரியாது. இந்த ஆன்ம விசாரம் பார்க்க போகிற மாமியாரில் அடிக்கடி இது வரப்போகிறது. லோகம்ங்கிறது இல்லை, உலகம் என்பது மித்தி, இருப்பது போல தோன்றக்கூடிய காணல் நீர். ஆனால் நம்ம இதை சத்தியமாக நம்ப மாட்டோம். இல்லாததை உள்ளதாக எதான் நினைச்சிருக்கோம். இந்த இல்லாத உலகு, அதனால் வரக்கூடிய பந்தங்கள், பாசங்கள், ஆசாபாசங்கள், துன்பங்கள், இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறார் பகவான். எல்லாம் மனசுடைய சேஷ்டைகள். ஆனால் அதை உள்ளதாக நம்புவோம்.